இந்திய நர்ஸ் நிமிஷா பிரியாவுக்கு 16ஆம் தேதி ஏமனில் மரண தண்டனை நிறைவேற்றம். நடந்தது என்ன? கேரளா செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு வரும் 16ஆம் தேதி ஏமனில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. இதற்கான உத்தரவை ஏமன் அரசு வழக்கறிஞர் சிறைத்துறைக்கு பிறப்பித்துள்ளார். செவிலியர் நிமிஷா அளித்த மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதில் மஹதி என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பான கொலை குற்றச்சாட்டால் தான் இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஏமன் நாட்டிற்கு கடந்த 2011ஆம் ஆண்டு வேலைக்காக கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா என்பவர் சென்றார். கடந்த 2017ஆம் ஆண்டில் அவர் ஏமன் நாட்டவர் ஒருவரை கொன்றதாக கைது செய்யப்பட்டார். செவிலியர் நிமிஷா அளித்த மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதில் மஹதி என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பான கொலை குற்றச்சாட்டில் தான் நர்ஸ் நிமிஷா சிக்கினார். கிளினிக் ஒன்று ஆரம்பித்ததில் ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து தனது பாஸ்போர்ட்டை மஹதியிடம் இருந்து கைப்பற்றுவதற்காக மயக்க மருந்து கொடுத்துள்ளார். ஆனால் இந்த மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதால் மஹதி உயிரிழந்த விடவே கொலை குற்றச்சாட்டில் நிமிஷா சிக்கினார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் வந்த நிலையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து ஏமன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த போதிலும் அந்த மனுவும் நிராகரிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்நாட்டு அதிபரிடம் இது தொடர்பாக முறையீடு செய்யப்பட்டது. 2017ஆம் ஆண்டு முதல் சிறையில் உள்ள கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கான மரண தண்டனையை ஏமன் அதிபர் ரசாத் அல் அலிமி உறுதி செய்தார். இதற்கிடையே மஹதியின் குடும்பத்தினர் நிமிஷா குடும்பத்தினர் இழப்பீடாக பணம் கொடுத்தால் மன்னிக்க தயார் என கூறியிருந்தனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வந்தன. இரத்தத்திற்கு பதில் பணம் என சொல்லப்படும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பணம் கொடுத்து அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் விடுதலையாக வாய்ப்பு இருந்தது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வந்தன. ஆனால் நிமிஷா பிரியா சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம் தடைப்பட்டதால் இந்த பேச்சுவார்த்தை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நிமிஷா பிரியாவுக்கு வரும் 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை ஏமன் அரசு வழக்கறிஞர் சிறைத்துறைக்கு பிறப்பித்துள்ளார். எனினும் நிமிஷா விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே அவரை காப்பாற்ற உதவிகள் செய்து வரும் சமூக பணியாளர் சாமுவேல் ஜெரோம் பாஸ்கர் கூறுகையில், இன்னும் அவரை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்திய அரசு தலையிட வேண்டும் என்று கூறியுள்ளார்.